எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலேயோட செகண்ட் கேம் ஆரம்பிச்சது. வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஃபயர் கேம்னாலும் சொல்லினாலும் இது ஃபயர் கேம் தான். இன்றைக்கி வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் லைனாக வெளியே வந்து நிற்கணும். அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி தொங்க விட்ருக்கோம். யார் போய் அந்த ஃபோட்டோவை எடுத்து சுற்றியில் எடுத்து அங்கே ஒரு பெல் இருக்கும், அந்த பெல் அடிக்கிறாங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ இதில் யார் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லோரும் யாரை வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோஸை எடுத்து கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு கேமு. இந்த கேம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம மென்டாலிட்டியோட பயங்கரமாக விளையாடணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் விட்ட டாஸ்க்லேயே வந்துட்டு இது பயங்கரமான டாஸ்க்கு. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டப் 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 டப்னு அடிக்குது. இதையும் எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. சபா ரெடி? யா அப்பா, ஏன் கத்துற? சரி சரி சரி. ஐயோ யாரு போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? யாரு? நானும் அப்பா பார்த்து 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 ஏய் உந்து தான் மாட்டிச்சுங்க. இல்லை இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன காரணம்? பஸ் ராணவுடைய புகைப்படத்தை எடுத்திருக்கேன். ராணவுக்கு ஏற்கனவே 2 பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறது என்னுடைய முதல் காரணம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 2வது காரணம், ராணவுடைய இன்ஜுரி அது சிவியர் ஆயிடக்கூடாது. இன்னொன்று, எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குல ஜாலியா தான் இருக்கு. ராணவுடைய வேகமான செயல்பாட்டினால வேற யாருக்கும் இன்ஜுரி ஆயிடக்கூடாது. 3வது, ராணவுக்கு இன்ஜுரி ஆயிருக்கேங்கிறதுனால நீ மட்டும்தான் ஏமாத்துவியா? மற்றவங்களுடைய விளையாட்டின் வேகம் கவனம் சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ். இதுதான் என்னோட காரணம். ஓ, நீ அப்படி வரியா? இல்லை, திருஷ்டி புறம் கழிஞ்சிருந்தாதுல. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன். சோலி முடிச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? காரணம் என்ன? பாஸ், நான் அருணுடைய புகைப்படத்தை எடுத்திருக்கேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏன்னா டிக்கெட் ஃபினாலோட ஓப்பனர் அவர் தான். முதல்ல 2 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. நல்ல பிளேயர். டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் நான் அருணோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பெல் அடிக்கலைன்னா அருண் என்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பெல் அடிப்பார் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். நினச்ச மாதிரி அருண் சரியா என்னோட ஃபோட்டோ எடுத்தார். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஸோ நான் இந்த கேம்லேருந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்காக அருண் இந்த கேம்லேருந்து வெளியேற்றுறேன் பாஸ். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பின்றான்ல நிறைய போறான்டா. பிக் பாஸ் முத்துக்குமரன் பிக் பாஸ். நான் அடுத்தது அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார் இந்த கேமில். ஆல்ரெடி 2 பேரை எலிமினேட் பண்ணிட்டாரு. நான் நெல்சன் வர்ற மாதிரி எந்தையும் அவர் எலிமினேட் பண்ணியிருப்பார் இதுக்கு மேலே விட்டுருந்தா. அதனால் அவர்
இந்த ரவுண்டில் எலிமினேட் பண்ணால் நான் கேம் கொஞ்சம் ஈஸியாக விளாட்லான்னு எடுத்தேன் பிக் பாஸ். உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்ல என்ஜாய். ஏன் கத்துற? சரி சரி சரி. நான் விஷாலோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். விஷாலோ இந்த கேமில் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட். அவர் இருந்தால் என்னோட ஃபோட்டோ எடுத்துருவாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரோட ஃபோட்டோ எடுத்தேன். என்ன பரமசிவம் எப்படி இருக்க? ஐயோ மோகன என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். பிக் பாஸ் மஞ்சரி ரொம்ப ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெண்டர். அதுக்காக தான் நான் உங்களோட ஃபோட்டோ எடுத்தேன். ப்ரோ 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 அவங்க ஸ்ட்ராங் கண்டெண்டர், ரெண்டோட அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஃபோட்டோ எடுத்தேன். யோசி யோசி உன்னால முடி யோசி உன்னால முடி யோசி 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 யோசி. அவர் சொல்றாரு, என்னை தொட்டு பார். நீ தொட்டு பார்க்கறது என்ன ஃபிகராடா நீ? அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போம். ஐயோ எல்லா பக்கம் மன கட்டுறான். சரி உள்ளே ஒரு ரவுண்டு போ. கத்தி வேற வச்சிருக்க, விடமாட்டான் போல் இருக்கு. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. பிக் பாஸ் நான் ஜாக்லினை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அவங்க ஏன் ஃபோட்டோ போக விடாமல் தடுத்தாங்க. ஸோ என்னை டிஃபெண்ட் பண்ணதுக்காக நான் அட்டாக் பண்ணேன். வீரனுக்கு தெளிவு வந்தது. டே மைண்ட் வாய்ஸ் அப்படியே விடுறு. ஏன்னா வேணாம் சும்மா அந்த உசுப்பி விட்டு ஓடுறியா நீ? உன்னைய நான் இன்னைக்கு பிரிச்சு மேல கிடையாது. எங்கடி ஓட பாக்குற? நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தட்டிடு. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். பிக் பாஸ் நான் இவங்க எடுக்கலனா, சௌந்தர்யா எடுக்கலனா அவங்க இந்த எடுத்துட்டு அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. நான் ஜெயிக்கணும்னு விளாண்டேன், அதனால தான் சௌந்தர்யா எடுத்தேன். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை.